இந்த பதிவுக்கான நோக்கம் காலையில் ஃபேஸ்புக்கில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நாகை 360 யூடியூப் சேனல் அது. அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஒய்ஃபுக்காக அண்ணன் தம்பி அடிச்சுக்கிற மாதிரி. இவ்வளோ சப்ஸ்கிரைபரையும் இவ்வளோ வருமானம் வரும்போது உங்கள்கிட்ட எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக ஜவுளி கடையை வச்சுருக்கீங்க. இந்த அளவுக்கு வருமானம் வரும்போது இப்படிப்பட்ட வீடியோ போட்டு தான் மேற்கொண்டு நீங்கள் வருமானத்தை ஈட்டணுமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சூழலில் வருமானத்துக்காக தான் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்காக. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கண்டென்ட்டை போட்டால் தான் வியூ ஒரு மாதிரி நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது நியூ கம்மர்ஸும் இதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொசைட்டியில் சில விஷயங்கள் சகஜம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரி கண்டென்ட்டும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது இதெல்லாம் தப்பு இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்மளே ஒரு தவறான சமூகத்தை உருவாக்குறதுக்கு வழிவகை அமைஞ்சது மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாவது சமூக அக்கறையோட வீடியோ பதிவு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நியூ கம்மர்ஸுக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வருமானம் மட்டுமே நோக்கமாக வச்சு எதையுமே செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.